Hi students, 10th Max, Chapter 1 Relations and Functions, Multiple Choice Questions, Exercise 1.6, அதில் இருக்க 15 questions-உம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். So first question, if n of a cross b equal to 6 and a equal to 1,3, then n of b is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா n of a cross b equal to n of a cross n of b, இதான் நம்மளுடைய ஃபார்முலா. இங்கே வந்து n of a cross b எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்குது. ஸோ n of a, ஏவில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ n of a வந்து 2, அப்போ 2 into n of b. ஸோ நமக்கு வந்து n of b தான் தேவை. அப்போ n of b தேவைன்னா ஆல்ரெடி இந்த பக்கம் 6 இருக்குது, இந்த இன்டூ 2 இங்கே போனால் டிவைட் பை 2 ஆயிரும். ஸோ 6/2 எவ்வளோனா 3. அப்போ n of bயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா நமக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னுடைய ஆன்சர் வந்து 3. தேர்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்தது நம்ம செகண்ட் கொஷின் போகலாம். ஸோ செகண்ட் கொஷினில் வந்து a equal to a p p and b equal to 2, 3, c equal to p q r s, then n of a union c cross b கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம a union c எழுதலாம். a union cயில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏவில் இருக்க எலமெண்ட்டையும் சியில் இருக்க எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதுகிறோம். ஸோ ஏவில் இருக்கிறது a b p அண்ட் சியில் பி ரிப்பீட் ஆகிருக்கனால அதை மறுபடியும் நம்ம எழுதக்கூடாது. அது போக மீதி என்ன இருக்குன்னா கியூ ஆர் எஸ், இதுதான் வந்து ஏ யூனியன் சியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் சி அப்படின்னா இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது என் ஆஃப் பி, பியில் வந்து இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 1 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அவங்க என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா n of a union c cross b. ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா n of a union c into n of b அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ a union cயில் நமக்கு 6 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு, பியில் 2 எலமெண்ட்ஸ் இருந்தது. அப்போ 6 2s are 12. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து எவ்வளோனா 12. 12 அப்படின்றது தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது, சி ஆப்ஷன் 12. ஸோ அடுத்து தேர்ட் கொஷின் போகலாம். ஸோ தேர்ட் கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் a equal to 1, 2 and b equal to 1, 2, 3, 4, c equal to 5, 6, 5 equal to 6, d equal to 5, 6, 7, 8, then state which of the following statement is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், a cross b, a cross c, b cross d, அதே போல் a cross c, d cross a, b cross a, இது எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் இந்த கொஷினில் நமக்கு ஏவில் இருக்கக்கூடிய 1 2 அந்த 2 எலமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பியில் இருக்குது. அதே போல் சியில் இருக்கிற 5 6 டியில் இருக்குது. ஸோ இதை வச்சே நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஏ கிராஸ் சி வந்து எதுக்குள்ளே அடங்கிரும், பி கிராஸ் டியில் அடங்கிரும். ஏன்னா ஏவிலையும் சிலையும் இருக்கிற எலமெண்ட்ஸ் பிலையும் டிலையும் இருக்குது. ஸோ இது நம்ம பார்த்தோன்னே எழுதிடலாம். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், A cross C is contained in B cross D. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் ஏவில் இருக்கிறதெல்லாம் பியில் இருக்குது, சியில் இருக்கிறதெல்லாம் டியில் இருக்குது. அப்போ ஏக்கும் சிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம்னா அது பிக்கும் டிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதே சப்போஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போடணும் அப்படின்னம்னா ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ A cross C அப்படின்னா அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ A cross Cயில் ஏவில் 1 2 இருக்குது, சியில் 5 6 இருக்குது. அப்போ 1, 5 1, 6, அதே போல் 2, 5 அண்ட் 2, 6, இதான் A cross Cயோட எலமெண்ட்ஸ். அதுவே வந்து B cross D அப்படின்னா பியில் வந்து நமக்கு மொத்தம் 4 எலமெண்ட் இருக்குது, சியில் 4 எலமெண்ட் இருக்குது. இப்போ 4 into 4 16 எலமெண்ட்ஸ் வரும். எப்படின்னா 1, 5 1, 6 1, 7 1, 8, அப்புறம் 2, 5 2, 6 2, 7 2, 8, அதே போல் 3, 5 3, 6
3, 7, 3, 8. ஸோ பியில் இருக்க அடுத்த எலமெண்ட் 4. ஸோ அதை எடுத்து டியோட கிராஸ் பண்ணால் 4, 5, 4, 6, 4, 7 அண்ட் 4, 8. இதான் வந்து பி கிராஸ் டி. இப்போ ஏ கிராஸ் சியில் இருக்கக்கூடிய 1, 5, 1, 6, 2, 5, 2, 6 எல்லாமே நமக்கு பி கிராஸ் டியில் இருக்குது. அப்போ ஏ கிராஸ் சி இஸ் கண்டெய்ன்ட் இன் பி கிராஸ் டி ஆர் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய தேர்ட் கொஷின். அடுத்தது ஃபோர்த் கொஷின். இஃப் தேர் ஆர் 1024 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் செட் ஏ டு செட் பி, த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் பி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படின்னாவே n of a p அப்படின்னு எடுத்துக்கிட்டு n of b qன்னு எடுத்துக்கிட்டா then total number of relations that exist from a to b is 2 power pq. அப்போ total number of relations எவ்வளோ அப்படின்னா 2 power pq. ஸோ இங்கே p அப்படிங்கிறது n of a குறிக்குது, q அப்படிங்கிறது n of b குறிக்குது. ஸோ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் கொஷனில் 1024ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 பவர் n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி. ஏவில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5. ஸோ n ஆஃப் ஏவில் நமக்கு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. n ஆஃப் பி என்ன அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ n ஆஃப் ஏ பிக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? 5. இது வந்து தெரியாது. ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் பிக்கு 5 போட்டுக்கலாம், கியூக்கு கியூனே போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 1024. இப்போ இந்த 1024 இருக்கு இல்லையா, அதை வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வர மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ 2 டேபிளில் 2 5s are 10, 2 1s are 2, 2 2s are 4. ஸோ அகைன் 2 டேபிள் 2 2s are 4, ரிமைண்டர் 1, 11 இருக்கும். 2 5s are 10, ரிமைண்டர் 1, 2 6s are 12. ஸோ மறுபடியும் 2 டேபிளில் 2 1s are 2, 2 2s are 4, ரிமைண்டர் 1, 2 8s are 16. 2 6 times 12, 4 times 8. மறுபடியும் 2 டேபிள் எடுத்துக்கிட்டால் 32 வரும். ஸோ அகைன் 2 டேபிள் எடுத்துக்கிட்டால் 16 வரும். 2 டேபிளில் 8 டைம்ஸ் வரும். மறுபடியும் 2 டேபிளில் 4 டைம்ஸ் வரும். 2 டேபிளில் 2 டைம்ஸ் வரும். அகைன் 2 டேபிளில் 1 டைம்ஸ் வரும். இப்போ நமக்கு எத்தனை 2 இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 2s இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 2 பவர் 10 அப்படின்னு எழுதலாம். ஸோ நமக்கு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் படி பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஈக்குவல். ஸோ இங்கே பேஸ் வந்து 2, அப்போனா அதனுடைய பவர்ஸ் என்ன இருக்குன்னா 5q. அப்போ 5q ஈக்குவல் டு 10 அப்படின்னு வந்துடும். அப்போ நமக்கு q வேணும்னா இன்டூவில் இருக்க 5 இங்கே வந்தால் டிவைட் பை 5 வரும். இதை அடித்தோம்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ க்யூவோட ஆன்சர் எவ்வளோனா 2. அப்போ n ஆஃப் பியில் நமக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதனோட ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் n ஆஃப் பி ஈக்குவல் டு 2. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாம். த ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் வேர் எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13 அப்படின்னா நமக்கு அந்த செட் என்ன அப்படின்றத எழுதிக்கணும். ஸோ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13, 13ஐ விட குறைவான பகா எண்கள் என்னென்னு பார்த்தா 2, 3, 5, 7, 11. ஸோ லெஸ் தென் 13 அப்படின்னு சொல்லியிருக்கனால நமக்கு 13 எடுத்துக்கூடாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13 தான் 13 எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதனுடைய ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய வேல்யூவை தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ இதனுடைய ரேஞ்ச் என்னென்னா இந்த ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 11 ஸ்கொயர் பண்ணால் 121. ஏன்னா இங்கே நமக்கு எப்படி இருக்குன்னா எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நமக்கு 2 ஸ்கொயர் பண்ணால் இந்த பக்கம் 2 ஸ்கொயர் அப்படின்னு வரணும். அது வந்து 4. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் வந்து 9. அப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவதாக வர எலமெண்ட் தான். அதே போல் 5 ஸ்கொயர் பண்ணால் 5 ஸ்கொயர் இஸ் எவ்வளோ 25. 6 ஸ்கொயர் பண்ணால் 7 நீங்கள் ஸோ 7 ஸ்கொயர் பண்ணால் 49. அதே போல் 11 ஸ்கொயர் பண்ணால் 121. ஸோ இப்படி தான் நமக்கு ஆர்டர்டு பேர்ஸ் கிடைக்கும். இதில் ரேஞ்ச் அப்படிங்கிறது ரெண்டாவதாக இருக்க எலமெண்ட் 4, 9, 25, 49, 121. ஸோ 4, 9, 25, 49, 121 இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 4, 9, 25, 49, 121 தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது, சி ஆப்ஷன். ஸோ இதை எடுத்து எழுதிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கொஷின் நம்பர் 6 போகலாம். கொஷின் நம்பர் 6 என்னன்னா, இஃப் த ஆர்டர்டு பேர்ஸ் a plus 2, 4 and 5, 2a plus b are equal to a, b is அப்படின்னு கொடுத்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஆர்டர்டு பேரும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் a plus 2 ஆனது இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே போல் இதில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட் 4 இருக்கு இல்லையா, அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2a plus bக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம எழுதிக்கலாம். எப்படின்னா a plus 2 is equal to 5. அதே போல் 4 equal to 2a plus b. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம ஆர்டராக எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா a equal to 5 + 2 அங்கே போனால் என்ன ஆயிரும்? -2. இப்போ 5 - 2 ஆன்சர் என்னன்னா 3. ஏவோட வேல்யூ 3 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சப்ஸ்டியூட்டிங் இன் செகண்ட் ஈக்குவேஷன் ஏக்கு 3 போட்டால் நமக்கு 4 equal to 2 into 3 plus bன்னு இருக்கும். ஸோ இதனுடைய அடுத்த ஸ்டெப்பு 4 equal to 2 3s are 6. ஸோ இந்த +6 இந்த பக்கம் வந்தால் -6 ஆயிரும். அப்போ b equal to 4 - 6 எவ்வளோனா -2. அப்போ bயோட வேல்யூ -2, ஏவோட வேல்யூ 3. அப்போ நம்ம ஆன்சர்ஸ் வந்து a 3, b வந்து -2. ஸோ a equal to 3, b equal to -2. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? அப்போ நம்ம a, bன்னு கொடுத்துருந்தாங்க, 3, -2 அப்படின்னு இருக்கணும். ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 3, -2. வேல்யூ ஆஃப் a is 3 and b is -2. ஸோ அடுத்தது வந்து கொஷின் நம்பர் 7 போகலாம். 7ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் n of a equal to m அப்படின்னும் n of b equal to n, then total number of non-empty relations. இந்த இடத்துல இந்த non-empty அப்படின்ற வார்த்தை முக்கியம். that can be defined from a to b, அதாவது வெற்று கணமில்லாத உறவுகளின் எண்ணிக்கை. ஆக்சுவலாக நம்ம எம்டி ரிலேஷன் அப்படின்னா நம்ம அதில் வந்து நார்மலாக நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் 2 power pq ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். n of ap n of bq அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் இஸ் 2 power pqன்னு படிச்சிருக்கோம். ஸோ நான் எம்டி அப்படின்னா அதில் நம்ம அந்த நல் செட், அதாவது வெற்று கணத்தை அதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு எலமெண்ட்டை கழிக்கணும். நான் எம்டி அப்படின்னா இதிலிருந்து ஒரு எலமெண்ட்டை கழிக்கணும். இப்போ இவங்க n of a வந்து mன்னு கொடுத்துருக்காங்க, n of b வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் நமக்கு வந்து என்ன தேவை? நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன்ஸ். ஸோ இதில் வந்து சப்போஸ் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 power n of a into n of b அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ இதனோட ஆன்சர் என்னன்னா 2 power mn. ஆனால் அவங்க நான் எம்டின்னு கொடுத்தனால இதில் இருந்து நம்ம ஒரு எலமெண்ட்டை கழிக்கணும். அப்போ நான் எம்டின்னு கொடுத்தா ஆன்சர் வந்து 2 power mnலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ 2 power mn - 1. நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ்னு மட்டும் கேட்டால் 2 power mn, நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன்ஸ்னு கேட்டால் 2 power mn - 1. ஸோ இவ்வளோ தான் கொஷின் நம்பர் 7. அடுத்தது கொஷின் நம்பர் 8 போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 8ல் இஃப் a, 8 and 6, b ரெப்ரசன்ட் ஐடென்டி ஃபங்க்ஷன் தென் த வேல்யூ ஆஃப் a, bன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐடென்டி ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த ரெண்டு வேல்யூவும் ஒன்றா தான் இருக்கணும். அப்போ இந்த ஏவும் என்னவாக இருக்கணும்? 8ஆக இருக்கணும். அப்போ இது 8, 8ன்னு இருக்கணும். அப்போ a வேல்யூ எவ்வளோனா 8. அதே போல் 6, bன்னு இருக்குது. இதில் b வேல்யூ என்னவாக இருந்திருக்குன்னா 6ஆக இருக்கும். அப்போ b வேல்யூ 6. அப்போ a equal to 8, b equal to 6. அப்போ ஃபஸ்ட்டு a அப்புறம் b கொடுத்துருக்காங்க. அப்போ 8, 6ன்னு வரணும். ஸோ 8, 6 நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஏ ஆப்ஷன் 8, 6. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9 போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 9, let a equal to 1, 2, 3, 4 and b equal to 4, 8, 9, 10, a function f from a to b is given by, இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா ஒரு ஏரோ டயக்ராம் ஒன்று எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த ஏரோ டயக்ராமில் இது வந்து செட் ஏ அப்படின்னும் இது வந்து செட் பின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 3 4. பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் 4 8 9 10. இப்போ அவங்க வந்து எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 1 to 4 1, 4 அடுத்தது 2, 8 3, 9 4, 10. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா distinct element have distinct images. அப்போனா அது என்ன ஃபங்க்ஷன் 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்னா வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலுரு உள்ளது. distinct elements have distinct images. தமிழில் எழுதக்குள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலுரு உள்ளது. அப்போனா அது என்ன ஃபங்க்ஷன்னா 1 to 1 ஃபங்க்ஷன். அதே போல் இதில் ரேஞ்சும் கோடொமைனும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கனால நம்ம அதை என்ன சொல்லலாம்னா ஆன் டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்போ இது 1 to 1 அண்ட் ஆன் டூவாக இருக்கிறனால மேல் சார்புன்னு சொல்ல முடியும். அப்போ இது வந்து பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ்க்கு வரோம். ஆன்சரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது மினி டு 1 ஐடென்டிட்டி 1 to 1 ஆன் இன்டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 4ல் நமக்கு இங்கே எது பொருந்துற ஆன்சர் அப்படின்னா 1 to 1 தான், ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, அதாவது ஆப்ஷன் சி. சப்போஸ் இது ஏ கொஷினில் உங்களுக்கு பைஜெக்டிவ் அப்படின்ற ஆன்சர் இருந்தால் அதான் எழுதணும். 1 to 1 அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அந்த ஆன்சர் தான் நம்ம எழுதியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10 போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 10ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x², ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/3x, தென் எஃப் சர்க்கிள் ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எஃப் சர்க்கிள் ஜி அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ எஃப்ஐ ஃபஸ்ட் எழுதிப்போம். எஃப் என்னன்னா 2x², சர்க்கிள் ஜி என்னன்னா 1/3x. இப்போ என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைட் ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவை இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் 2 into x², அதான் நம்ம ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்னா 1/3x அப்படின்னு போடணும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு 2 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வந்துடும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் 3யும் எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x². ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 1s are 2 ஆயிரும். ஸோ 2/9x². ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2/9x² அப்படின்றது தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது, சி ஆப்ஷன். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 2/9x². ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11. இஃப் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி இஸ் எ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா என் ஆஃப் பி 7ஆக இருந்தால் என் ஆஃப் ஏ எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பைஜெக்டிவாக இருந்துச்சுன்னா என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்போ தான் அதை வந்து நம்ம பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ற கான்செப்டுக்கு வரும். ஸோ அப்போ என் ஆஃப் ஏ 7ஆக இருந்தால் என் ஆஃப் பி 7ஆக இருந்தால் என் ஆஃப் ஏவும் எவ்வளோ இருந்திருக்கணும், 7ஆக இருந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவாக இருந்தால் அது 1 to 1ஆகவும் இருக்கணும், ஆன் டூவாகவும் இருக்கணும். அப்போ 1 to 1ஆக இருக்கணும் அப்படின்னா distinct element have distinct images. அப்போ என் ஆஃப் ஏ பியில் 7 எலமெண்ட் இருந்தால் என் ஆஃப் ஏவிலையும் 7 எலமெண்ட் இருந்தால் தான் அந்த கண்டிஷனை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலுருக்கள் இருக்கும். distinct element have distinct images. ஸோ நம்ம ஆன்சர் எல்லாம் எழுதிடலாம்னா என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஷின் நம்பர் 12 போகலாம். 12 என்னன்னா இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் டூ ஃபங்க்ஷன்ஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லிட்டு எஃப்இன் ஜின்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. தென் ரேஞ்ச் ஆஃப் எஃப் சர்க்கிள் ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் சர்க்கிள் ஜி கேட்டிருக்கனால நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப், ஸோ ஜியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜியில் இருக்கக்கூடிய டொமைனில் 0 1 2 -4 7 இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும், எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும், எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும், எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் -4 கண்டுபிடிக்கணும், அண்ட் ஃபைனலாக எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் 7 கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ரெண்டாவது ஜி இருக்கனால ஜியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஒன்றுக்கும் நம்ம இங்கே ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 0 அப்படின்னு எழுதலாம்.
அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஜீரோனா என்ன அர்த்தம்? ஜியில் ஜீரோ போட்டால் என்ன ஆன்சர் கிடைக்குது? 2 கிடைக்குது. அடுத்தது எஃப் ஆஃப் டூ. எஃப் ஆஃப் டூ அப்படின்னா எஃப்ல 2ன்னு போட்டால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0. அப்போ இதனோட ஆன்சர் வந்து 0. அடுத்தது இதனோட மீனிங் என்ன? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1 அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1 ஸோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1. ஸோ ஜியில் 1, என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 0. ஸோ ஜி ஆஃப் 1ன்னு போட்டால் ஆன்சர் வந்து 0. அடுத்தது எஃப்ல பார்க்கணும். எஃப்ல 0ன்னு போட்டால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1. அடுத்தது எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் 2 அப்படின்றத எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2 எவ்வளோ அப்படின்னா ஜியில் 2ன்னு போட்டால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4. இப்போ எஃப்ல பார்க்கணும். எஃப்ல 4ன்னு போட்டால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2. ஸோ அடுத்தது எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் -4னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் -4 அப்படின்னு அர்த்தம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் -4 அப்படின்னா ஜியில் -4ன்னு போட்டால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2. இப்போ எஃப்க்கு போகணும். எஃப்ல 2ன்னு போட்டால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா 0. இப்போ எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் -4 வந்து 0. அடுத்தது எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் 7 அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 7. ஜி ஆஃப் 7 என்னன்னு பார்க்கணும். அப்போ எஃப் ஆஃப் ஜியில் 7 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0. திரும்ப எஃப்ல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1. இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரேஞ்ச் ஆஃப் எஃப் சர்க்கிள் ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்குன்னா 0, 1, 2, 0, 1. ஸோ அது ரிப்பீட்டட் நம்பர்ஸை நம்ம இந்த மாதிரி எழுதக்குள்ள ஒரு தடவை தான் எழுதணும். ரூஸ்டர் ஃபார்மில் எழுதக்குள்ள பட்டியல் முறையில் ஒரு முறை தான் எழுதுவோம். அப்போ 0, 1, 2 இந்த 3 எலமெண்ட் தான் நமக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் சர்க்கிள் ஜி. ஸோ இது எந்த ஆன்சரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0, 1, 2 லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. டி ஆப்ஷன் 0, 1, 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஷின் நம்பர் 13 போகலாம். 13ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தென் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆன்சர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எஃப் ஆஃப் ஒய் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் என்ன அப்படின்றத தனித்தனியாக எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க? ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் ஒய் என்னவா இருந்திருக்கும்? ரூட் ஆஃப் 1 + y ஸ்கொயர் அப்படின்னு இருந்திருக்கும். அதுவே எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னா எங்கே எக்ஸ் வருதோ அங்கே எக்ஸ் ஒய்ன்னு போடணும். அப்போ ரூட் ஆஃப் 1 + எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னா ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம்னா இப்போ நம்ம இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு 0 அப்படின்னும் ஒய்க்கு வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்ன வரும்? ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 1 + 0 ஸ்கொயர். ஸோ 0 ஸ்கொயர் வந்து 0. அப்போ ரூட் 1 which is equal to 1ன்னு வந்துடும். அதுவே எஃப் ஆஃப் ஒய் கால்குலேட் பண்ணால் ஒய் வந்து 1. அப்போ ரூட் ஆஃப் 1 + 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 which is equal to ரூட் 2ன்னு வந்துடும். இதே எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் போட்டோம்னா நமக்கு ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் வந்து 0 ஸ்கொயர், ஒய் வந்து 1 ஸ்கொயர். ஸோ இங்கே 0 இருக்கனால 0 × anything 0 ஆயிரும். அப்போ 1 + 0 which is equal to 1 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த கேஸில் பார்த்தா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எக்ஸையும் எஃப் ஆஃப் ஒய்யும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? 1 × ரூட் 2 அப்படின்னு வருது. அதுவே எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட ஆன்சர் என்ன வருதுன்னா 1 மட்டும் தான் வருது. ஸோ ரூட் 2னா அதனோட அப்ராக்சிமேட் வேல்யூ 1.414. அப்போ எது வந்து அதிகமாக இருக்குன்னா தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறது தான் நமக்கு அதிகமாக இருக்குது, இது வந்து கம்மியாக இருக்குது. அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் லெஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஸோ இது ஒருவேளை ஒய்யும் நம்ம சப்போஸ் 0 எடுத்துக்கிட்டோம்னா இது ஈக்குவலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஒய் 0 போட்டால் என்ன ஆகும்? இங்கேயும் ரூட் 1 வரும், இங்கேயும் ரூட் 1 வரும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் மல்டிப்ளை பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ஸோ இந்த ஈக்குவல் டுவை நம்ம புரிஞ்சுக்கணும். இதே கண்டிஷனில் ஒய்க்கு 0 போட்டால் இங்கேயும் 1 வந்துடும், இங்கேயும் 1 வந்துடும், இங்கேயும் 1 வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் என்ன ஆகும்? 1 × 1 1. அப்போ ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும்.
ஸோ 0 1 வெவ்வேறு வேல்யூஸ் எடுத்துக்குள்ள லெஸ் தெனாக வருது. அப்போ லெஸ் தென் ஈக்குவல்ட்டியும் கம்பைன் பண்ணி நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிடுறோம். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 14 போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 14ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் g equal to 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 is a function given by g of x equal to alpha x plus beta, then the values of alpha and beta என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் என்னென்னா g of x equal to alpha x plus beta. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ என்னென்னா 1, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 1ன்னு கொடுத்துருக்கனால நம்ம g of 1ஓட வேல்யூ எவ்வளோனா 1. அப்போ இங்கே எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு அதனுடைய ஆன்சர் எவ்வளோனா 1. அப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் என்ன கிடைக்குதுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. அதுவே அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2ன்னு போட்டால் ஆன்சர் 3 வரதான் இருக்கும். அப்போ g of 2ன்னு போட்டால் அதனுடைய ஆன்சர் வந்து எவ்வளோனா 3. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு ஆயிரும். ஆல்ஃபா இன்ட்டு 2 2 ஆல்ஃபா. அப்போ இதில் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் என்ன கிடைக்குதுன்னா 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே மைனஸ் ஆயிரும், இங்கேயும் மைனஸ் ஆயிரும், இங்கேயும் மைனஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா அடிச்சிடலாம். ஆல்ஃபாலேருந்து 2 ஆல்ஃபாவை கழிச்சா மைனஸ் 1 ஆல்ஃபா. ஏன்னா இது ப்ளஸ் 1 மைனஸ் 2வும் ப்ளஸ் 1ம் சேர்ந்தா மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 என்ன ஆயிரும் மைனஸ் 2 ஆயிரும். ஸோ ரெண்டு பக்கமும் மைனஸ் அடிச்சிட்டா ஆல்ஃபா வேல்யூ ஈக்குவல் டு 2. ஸோ தேர்ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. ஸோ அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் we have first ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ 2 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் பீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2 அங்கே போனால் மைனஸ் 2. அப்போ இதிலிருந்து பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 எவ்வளோனா மைனஸ் 1. ஸோ பீட்டாவோட வேல்யூ வந்து மைனஸ் 1. ஆல்ஃபா 2 பீட்டா மைனஸ் 1. ஸோ இவங்க கமா போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து எப்படி ஆன்சர் வந்திருக்கணும் 2, மைனஸ் 1. ஸோ 2, மைனஸ் 1 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து நம்ம லாஸ்ட் கொஷின் போகலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப்னு எஃப்எஃப்எக்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் லீனியரா, கியூபிக்கா, ரெசிப்ரோக்கலா, குவாட்ரேட்டிக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நமக்கு என்னென்ன ஃபார்முலா தெரிஞ்சிருக்குன்னா a ப்ளஸ் பி ஹோல் கியூப் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். அதுவே வந்து a மைனஸ் பி ஹோல் கியூபை எக்ஸ்பேண்ட் பண்ணால் a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஒன்னில் a வந்து 1 சாரி a வந்து எக்ஸு, b வந்து 1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3a வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 3a வந்து எக்ஸு, b வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப்ன்றது 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1. ஏன்னா 1 ஸ்கொயர் 1 ஆயிரும். இதுவே எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் a கியூப்க்கு எக்ஸ் கியூப் போட்டுக்கலாம் மைனஸ் 3 இன்ட்டு ஏக்கு எக்ஸு, பிக்கு 1 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு எக்ஸு, பிக்கு 1, இங்கே பிக்கு 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் இன்ட்டு 1 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x இன்ட்டு 1 ஸ்கொயர் 1 ஆயிரும். 1 கியூப் வந்து 1. ஸோ இப்போ நமக்கு இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப்எஃப்எக்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா we have எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூபோட ஆன்சர் என்ன எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1. நடுவில் மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் இருந்தாவே நம்ம கேர்ஃபுல்லாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூபோட ஆன்சர் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணால் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ஆயிரும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ இதில் எக்ஸ் கியூபையும் மைனஸ் எக்ஸ் கியூபையும் அடிச்சிடலாம். 3x ஸ்கொயரும் 3x ஸ்கொயரும் சேர்ந்தால் 6x ஸ்கொயர் ஆயிரும். 3x அடிச்சிடலாம் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 2 ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு வருது. ஸோ அதிகபட்ச பவர் 2 இருக்கனால நம்ம இது என்னன்னு சொல்லலாம்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லலாம், அதாவது இருபடி சார்பு. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது, இருபடி சார்பு. ஸோ இதான் எக்ஸசைஸ் 1.6 உடைய சொல்யூஷன்ஸ்.
ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்பயுமே ஒன் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள சிம்பிளாக ஸ்டெப்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் டிரைவ் பண்ணிடணும். தேங்க்யூ.